வணக்கம் அன்பு உறவுகளே, உங்களை நாடி வருகிறது ஓவர்டேக் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் இன்னிசை விருந்து. கலோ இசை இரவின் மலையில் வரும் இனிய கானங்கள் உங்களை தேடி வருகிறது. கேட்டு மகிழுங்கள். நீங்கள் கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது ஹலோ இசை. இசை வழங்கும் இரவின் மலையில் வரும் இனிய கானங்கள் உங்களின் விருப்பத்தோடு வருகிறது. நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட பாடல்கள் உங்களின் இதயங்களோடு கலந்திடும் இன்னிசை ராகம். கேட்டு மகிழுங்கள் என் அன்பு உறவுகளே. அந்த வரிசையிலே ஹலோ இசை இரவின் மடியில் வரும் பாடல் தாயக பாடல் ஒன்று. இந்த பாடல் ஒளிமுகம் தோறும் புலிமுகம் ஒளிப்பேழையிலிருந்து அன்னை இழந்தோம் தந்தை இழந்தோம் ஆடி ஓடிய திண்ணை இழந்தோம் தமிழ் மண்ணை இழக்க மாட்டோம் என்று பாடும் அந்த பாடல். இந்த பாடல் இயற்றியவர் அருள்மதி, இசையமைத்தவர் கவி. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் டி.எல். மகாராஜன், கிருஷ்ணராஜ், அனுராதா ஸ்ரீராம், தீபா குழுவினர். இந்த பாடல் எங்கள் நாட்டிற்கு தமிழ் ஈழம் பிறக்கும் என்று உருவாகும் அந்த பாடல். உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த பாடலை கேட்போம். உறவுகளே, இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை, எதை இழக்க வேண்டும் என்பதை பாட்டோடு பட்டு துட்டியாவும் சொல்லுகிறதே. பனையின் உயரத்தை, கடலின் பரப்பையும், பூமியின் அளவையும், கீரிமலை கேணியையும் இழந்தோம். எம் வீட்டு மூத்தம் இழந்தோம். அக்கம் பக்க சொந்தங்களை இழந்தோம். மதங்களை, கடவுளை இழந்தோம். ஒவ்வொன்றும் போட்ட ஓல சத்தங்களை சிவனுக்கும் கேட்கவில்லை, அந்த முருகனுக்கும் கேட்கவில்லை, அந்தோணி ஆருக்கும் கேட்கவில்லை, அன்னை மரியாளுக்கும் கேட்கவில்லை. ஓலங்கள் மெது மெதுவாக ஓய்ந்தது. மரணங்களும் மண்ணிலே விதியாகி வீழ்ந்தது. தாய் மண்ணை இழந்தோம். ஆனால் இப்போ கொலைகாரனின் கொச்சத்தமிழில் தனி ஈழம் ஒரு கணமும் கிடையாது என்று வாந்தி எடுக்கும் சிங்களமே, ஒரு பிரபாகரன் என்று மட்டும் எண்ணி விடாதே. ஒவ்வொரு தமிழனும் பிரபாகரன் என்பதை மறந்து விடாதே. உங்கள் எண்ணங்கள் கலையும் நாள் தூரமில்லை. என்றோ ஒரு நாள் விடியும், தமிழீழம் மலரும் நிச்சயம், அது உறுதி. தமிழீழம் நிச்சயம் விடியும். சாவு தேதி குறிக்கும்
என்றும் என்றும் அணையாது. குப்பி கடித்து காட்டிய வீரம் என்றும் என்றும் பணியாது. பிரபாகரன் பேர் கேட்டாலே நடுங்கும் நடுங்கும் பகைப்படைதான். மண்ணை மீட்கும் ராணுவ கலையில் இலக்கணம் படைக்கும் புலிப்படைதான். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கண்ணே கலைமானே என்ற பாடல். பாடலை பாடியவர் கே ஜேசுதாஸ். பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் கடைசி பாடலாக இருந்தாலும் அருமையான ஒரு பாடலை எங்களுக்காக தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே இசைஞானி இளையராஜாவின் இசையிலே இந்த உருவான இந்த பாடல் கண்ணதாசனின் கடைசி பாடலாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த படத்திலே நடித்தவர்கள் கமலஹாசன், ஸ்ரீதேவி. இந்த படம் பாலு மகேந்திரா அவர்கள் இயற்றியிருக்கின்றார். அந்த படம் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம். அருமையான ஒரு படத்தை, இந்த அருமையான பாடலை உங்களுடன் நாங்களும் கேட்டுக்கொள்வோம். இந்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் கனடாவில் இருந்து திருமதி ஜேம்ஸ் அன்னமேரி ராஜேஸ்வரி ரெக்சன் குடும்பத்தினர், எட்வின் நிஷா குடும்பத்தினர், நாய்சன் தீபா குடும்பத்தினர், சிம்சன் நதியா குடும்பத்தினர் மற்றும் பிரிண்டன் குடும்பத்தினர், பிரேட்மன் குடும்பத்தினர். இதோ வருகிறது அழகிய இன்னிசை கானம். கேட்டும் பார்த்து மகளங்கள் இதோ உங்களுக்காக வருகிறது. வாழ்க்கை துணை என்பது எப்போதும் பக்கபலமாக வருவது, தக்க நேரத்தில் கை கொடுப்பது, மிக்க மகிழ்ச்சி தருவது. ஆனால் அது சில வேளைகளில் சுமையாகவும் போய்விடலாம். காதல் மட்டும் இருந்தால் அந்த சுமை கூட சுகமாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பதே துணைவன் என்ற அர்த்தத்தை உணர்த்தி நிற்கும். அப்போது தன் சுகம் மறந்து துணைவன் பேதையான காதலியை தொடர்ந்தும் காதலிப்பது உன்னதம். இந்த பாடலுடன் அப்படித்தானே விதி செய்த சதியை எண்ணி கதியின்றி மதிக்கிடாமல் இருக்கும். அதுதான் துணையோ.
கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரு. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரு. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன். கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே, என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரு. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக வர இருக்கும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த பாடலை எழுதியவர் பாலே, இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம். இந்த படத்திலே நடித்திருப்பவர்கள் ரஜினிகாந்த், மம்முட்டி, சோபனா, பானுப்பிரியா. இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1991. இசைஞானி இளையராஜா. இந்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் பிரான்சில் இருந்து மேனகா, பிருந்தா, சாயி, சஞ்சீவன், ஜிவட்சன் ஆகியோரின் விருப்பத்தில் வரும் பாடல் இதோ உங்கள் மனதோடு கலந்து கொள்ளும் இசையின் மணியில் இன்னிசை ராகம். கேட்டு மகிழுங்கள் என் அன்பான உறவுகளே. நேற்று என்பது முடிந்த கதை, நாளை என்பது எமது கையில் இல்லை. அதனால் இன்றைய நல்ல செய்தி எனக்கு சொல்லிவிடு. நல்ல செய்தி நானே உந்தன் பாதி, காத்திருக்கும் எனக்கும் வேண்டும் நீதி. சுந்தரி சொல்லம்மா, உன் சங்கதி சேர்ந்திடுவோம்.
கோவில் சந்நிதியில் என் கதி நீயே, தனி என் விதியும் உன்னோடுதான். இப்போதே இன்றே சுந்தரி சொல்லிவிடு, கண்ணால் ஒரு செய்தி சொல்லிவிடு, என் கதி நீதானடி என் சுந்தரியே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை? வான்நிலவை நீ கேளு கூறுமெல் வேதனை. என்னைத்தான் அன்றே வாழ்ந்தாயோ, மறப்பேன் என்றே நிலைத்தாயோ. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக.
வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினான். கோடி சுகம் மாறாதோ நீயனை தீண்டினான். காயங்களும் மாறாதோ நீ எதிர் தோன்றினான். உடனே வந்தால் உயிர் வாழும். வருவேன் அந்நாள் வரக்கூடும். சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக. படம் யாரோ எழுதிய கவிதை. பாடல் யார் போகும் வழியில். பாடியவர் KJ ஜேசுதாஸ். இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர்கள் சிவகுமார், ஜெயஸ்ரீ. இயக்குனர் CV ஸ்ரீதர். இசை ஆனந்த சங்கர். 1986 வெளிவந்த படம். பாடலை எழுதியிருப்பவர் வைரமுத்து. இந்த பாடலை விரும்பி கேட்பவர் லண்டனில் இருந்து மனோ குடும்பத்தினர். கண்கள் சந்திக்க காதல் வந்திட, பார்வை தேடி பின்னாலே ஓட, மனமோ தரிசனம் நாடும், மனமோ நித்தம் நித்தம் எதைத்தான் தேடுகிறதோ, நினைவோ நிமிடத்திற்கு ஒரு முறை எங்கேதான் பறக்கிறதோ, பார்வையோ எதையோ தொலைத்து விட்டது போல துருதுருவென்று தேடுகிறதே, வேறு எதுவும் இல்லை, காதல் கனிந்து விட்டது போல. யாரையோ ஒரு தடவை ஒரு பார்வை மட்டும் பார்த்தால் பாதை மாறி மனமும் பின்னாலே போகுதே. அது யார் போகும் திசையில் போகிறது? வெளியே நீ யார் போகும் திசையில் போகிறாய்? யார் போகும் வழியில் விழியே போகிறாய், தினமும் நீ போகும் திசையில் இதயம் போகுதே. யார் போகும் வழியில் விழியே போகிறாய், தினமும் நீ போகும் திசையில் இதயம் போகுதே. தேடி வருதோ யார் போகும் வழியில் விழியே போகிறாய், தினமும் நீ போகும் திசையில் இதயம் போகுதே. மேகமோடி போனாலும் வானம் ஓடி போவதில்லை, தேகம் மாறி போனாலும் தாகம் மாறி போவதில்லை, பாதை மாறவில்லை பார்வை மாறி போனதே. யார் போகும் வழியில் நீயே போகிறாய், தினமும் நீ போகும் திசையில் இதயம் போகுதே.
தேடி பார்த்தாலும் நானும் இன்று மாறியதேன். கண்கள் பார்த்த பார்வை காதலாக மாறுதோ? யார் போகும் வழியில் விழியே போகிறாய், தினமும் நீ போகும் திசையில் இதயம் போகிறே. ஏன் இளமை பூத்ததோ என் வாழ்விலே, தானாக ஆனந்தம் தேடி வருதோ? யார் போகும் வழியில் விழியே போகிறாய், தினமும் நீ போகும் திசையில் இதயம் போகிறே. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக வரும் பாடல் மெல்லத் திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் ஒளிபெற்ற பாடல் தேடும் கண் பார்வை. இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தரராஜன். இந்த படத்திலே நடித்திருப்பவர் மோகன், அமலா, ராதா. பாடலை எழுதியவர் வாலி. இந்த பாடலை இசையமைத்தவர்கள் இரு இசை மேதைகள் எம்.எஸ். விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா. இந்த திரைப்படம் வந்த ஆண்டு 1986. இந்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் பிரித்தானியாவிலிருந்து அன்பு சார்ல்ஸ் குடும்பத்தினர், நோர்வேயில் இருந்து செல்வம் வசந்தி, சுவிஸில் இருந்து ரீட்டா ராஜா குடும்பத்தினர். இவர்களின் விருப்பத்தோடு இன்னிசையின் இசை மழை உங்களின் செவியோரம் பார்த்து கேட்டும் மகள உங்கள் வாசல் தேடி வருகிறது. இதோ உங்களுக்காக. தேடல் என்பது காதலுடன் கலந்த தேடல் கொண்ட மனிதனை, பூரணமான மனிதன் ஓடி ஓடி தேடி தேடி நாடி நாடி வந்த வாழ்க்கை எப்போதுமே பாடி பாடி உல்லாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஆஹா, தேடல் கொண்டவனுக்கே வாழ்வில் ருசி இருக்கும், தேடல் உள்ளவனுக்கே வாழ்வில் பசி இருக்கும். காத்திருப்பதன் சுகத்தை காதலிப்பவனுடன் கேட்டு பார்க்க வேண்டும். கண் பார்வையில் தெரியும் அந்த தேடல், அந்த தவிப்பு, அந்த மயக்கம், அந்த கலக்கம். நிமிடங்கள் மணத்தியாலங்கள் ஆகும்போது நித்திரை மறந்து நிம்மதியை தேடும் கண்கள் களைத்து போய்விடும். தேடும் கண் பார்வை தவிக்குதடி, துடிக்குதடி. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ? கண் பார்வை தவிக்க துடிக்க. காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என்னாவதோ என் ஆசை காவியம். மலரே உயிர் வாடும் போது ஊடல் என்ன
தேடும் பெண் பாவை வருவாள் தொடுவாள். தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததே காணாமலே இவ்வேளையில் என் நாவல் தீரும். காற்றிலாடும் தீபமோ உன் காதல் உள்ளமே. நீ காணலாம் இந்நாளிலே என் மேனி வண்ணமே. பிரிந்தோ இணைவோம் இனி நீயும் நானும் வாழ வேண்டும். வாசல் தேடி வா. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க தேடும் பெண் பாவை வருவாள் தொடுவாள். சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ வெறும் மாயமாகுமோ. தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் இருந்து பாடி பறந்த கிளி என்ற பாடல். அந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர்.வி. உதயகுமார். பாடல் எழுதியவர் வாலி. இசைஞானி இளையராஜா. இந்த படத்தில் நடித்திருப்பவர் கார்த்திக், குஷ்பு, ரேவதி. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1990. இந்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் பிரித்தானியாவிலிருந்து அன்பு சார்ல்ஸ் குடும்பத்தினர், நோர்வேயிலிருந்து செல்வம் வசந்தி, சுவிஸிலிருந்து ரீட்டா ராஜா குடும்பத்தினர். இவர்களின் விருப்பத்தோடு இன்னிசையின் இசை மழை உங்களின் செவியோரம் பார்த்து கெட்டும் மகள உங்கள் வாசல் தேடி வருகிறது. இதோ உங்களுக்காக. உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். இன்பமாக ஆனந்த கூத்தாடிய நாட்கள் துன்பமாக பாதை மாறி பயணமாகும் போது நெஞ்சை வலிக்கும். மிஞ்சுவது கண்ணீர் மட்டும்தான். தனக்கென இருந்த உயிரை வேறு ஒருவர் தட்டி பறித்தால் எப்படி இருக்கும்? எதிர்பார்த்த வாழ்க்கை ஏமாற்றத்தில் முடியும் போது வலிதான் முள்ளாய் குத்தும். இலவு காத்த கிளியின் கதை போல சிலரின் காதல் கதையும் பாறை மாறி போவதுண்டு. என்ன செய்வது? சேர்ந்து பறந்த சோடி கிளிகளில் ஒன்று வேறு ஜோடியை கண்டபோது தனித்துவிட்ட கிளி அங்கே பாடும் ராகம் சோககீதம். பாடி பறந்த கிளியே பாடம் மறந்தாயோ? பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே கேட்காத மெட்டெடுத்து மாறே நானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே.
ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு கானமடி, அந்த வழி போகையில காது ரெண்டும் பூனமடி. ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு கானமடி, அந்த வழி போகையில காது ரெண்டும் ஊனமடி. கண்ட கனவு அது காணானாச்சு, கண்ணு முடிச்சா அது வாழாது. வட்ட நிலவு அது மேலே போச்சு, கட்டி இழுத்தா அது வாராது. வீணாச தந்தவர் யாரு யாரு, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி, நெல்லறுக்கும் சோலையொன்னு நெல்லரிச்சு போனதடி. சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி, நெல்லறுக்கும் சோலையொன்னு நெல்லரிச்சு போனதடி. கல்லில் அடிச்சா அது காயம் காயம், சொல்லில் அடிச்சா அது ஆறாது. பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும், நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது. சேதாரம் செஞ்சவர் யாரு யாரு, பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. ஆத்தாடி கண்ணாலே பூத்தாடி நின்னேனே, கேட்காத மெட்டெடுத்து பாரே நானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி என்ற பாடல். பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி. பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி. இந்த திரைப்படத்தில் இசையமைத்தவர் இசைஞானி. இந்த படத்தில் நடித்திருப்பவர் பிரசாந்த் மௌனிகா. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1992. இந்த படத்தை இயக்கியிருப்பவர் பாலு மகேந்திரா. நாங்களும் இந்த பாடலை உங்களுடன் சேர்ந்து கேட்போம் உறவுகளே. இந்த பாடலை விரும்பி கேட்பவர் பேர்வாய்க்கில் இருந்து விஜயன் குடும்பத்தினர், ஹோரனில் இருந்து மகேஷ் குடும்பத்தினர், லேடி ஸ்டார்ட்டில் இருந்து சேகர் குடும்பத்தினர். அவர்களுக்காக இந்த பாடல் இதோ கேட்டு மகிழுங்கள். அள்ள அள்ள குறையாத அற்புத பானம் அன்பு, அதுவே காதலாக மாறினால் சொல்லவா வேண்டும். அது ஒரு சுவாரஸ்யமான பாடம், சலிப்பி வராது, படிக்க தூண்டும். புதிதாக ஆவலுடன் ஆசையுடன் காதலின் செல்ல மொழி, பிள்ளை மொழி. அதில் மனம் கொள்ளை போகும் காதல் பாடம் படிக்க வெகு தூரம் என்றாலும் போய்விடுவார்கள், நெடுநேரம் என்றாலும் களைத்து போக மாட்டார்கள். வாராயோ வாராயோ காதல் என்னும் கவிதை சொல்லடி கண்ணம்மா. கண்ணம்மா
காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன்? துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன்? உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ ஆராயோ கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி. வெண்ணிலவின் மொழி கனலாய் கொதிக்குதடி எண்ணம் நிலை இல்லாமல் தவிக்குதடி. உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன்? துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன்? உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி. இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் செல்லடி பன்னிசையில் பாடங்கள் மாற்றிச் சொல்லடி. கன்னி உந்தன் மனக்கூண்டில் என்னை தள்ளடி கண்ணசைத்து அங்கேயே வைத்துக் கொள்ளடி. செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன்? துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன்? உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன்? துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன்? உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி. இந்த நிகழ்ச்சியில் வரவிருக்கும் அடுத்த பாடல் செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து கோடு இங்கே என்ற பாடல். பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா. பாடலை இயற்றியவர் கவிஞர் வாலி. திரைப்படத்தை இயற்றியவர் மனோஜ்குமார். திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1994 ஆண்டு. இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர்கள் பிரசாந்த் மதுபாலா. இந்த திரைப்படத்தின் இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இசை ஞானி இளையராஜா.
இந்த பாடலை கேட்க இருப்பவர்கள் பெல்ஜியம் நாட்டிலிருந்து சூரி குடும்பத்தினர், நெதர்லாந்து நாட்டிலிருந்து லிங்கேஸ் குடும்பத்தினர். அவர்களுக்காக இந்த பாடல் ஒளிபரப்பப்படுகின்றது. வாழ்க்கை துணை சேர்வதற்கு இணை, காதலின் கைதியான பிணை, தாலாட்டி தொட்டிலாகும் ஏணை. ஆனால் சரியான துணியை கண்டு கொள்வதில் எப்போதும் தடுமாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு மனநிலை. ஒரு கூட்டு கிளியாக 1000 ஆண்டுகள் ஒன்றாக வாழ ஒத்து வருமா? மனம் பொருந்திடுமா? வீதி விளையாடுமா? கல்யாணம் கூடுமா என்றெல்லாம் தடுமாறும் மனம், அலைவாயும் இனம், விதை போடும் குணம், பின்னர் பயிராகும் காதல், பூத்து குலுங்கும் தருணம். அழகோ அழகு, அது வர்ணம் கூட. இங்கே 2 உள்ளங்கள் அலைபாய்வது ஏனோ? அதுதான் ஏனோ? கூடு எங்கே தேடி கிளிரெண்டும் தடுமாறுதிங்கே, உறவு எங்கே 2 உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. கேள்வியே பதிலென்ன, பதில்களே வழி என்ன, நீங்கள் சொல்லுங்களே. 2 உள்ளங்கள் அலைபாயுதிங்கே, 2 உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. கூடு எங்கே தேடி கிளிரெண்டும் தடுமாறுதிங்கே, உறவு எங்கே 2 உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. பேசினேன், வார்த்தையை வீசினேன், உன்னை வாயாடி பெண்ணாக என்று. காலங்கள் தந்திடும் காயங்கள் தாங்கினேன், உந்தன் சொல் கூட அது போல ஒன்று. பூந்தோகையே சொன்ன என் வார்த்தையே, உன்னை அறியாமல் நான் சொன்ன மொழிதானம்மா. என் சோகமே என்றும் என்னோடுதான், எந்தன் சுமை தாங்கி என்னாலும் நான் தானையா. கூடு எங்கே தேடி கிளிரெண்டும் தடுமாறுதிங்கே, உறவு எங்கே 2 உள்ளங்கள் அலைபாயுதிங்கே.
வாழ்வில் ஒளி வீசும் எதிர்காலம் உண்டாகலாம். கூடு எங்கே தேடி கிளிரண்டும் தடுமாறுதிங்கே. உறவு எங்கே ரெண்டு உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. கேள்வியே பதிலென்ன, பதில்களே வழி என்ன, நீங்கள் சொல்லுங்களே. ரெண்டு உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. ரெண்டு உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. கூடு எங்கே தேடி கிளிரண்டும் தடுமாறுதிங்கே. உறவு எங்கே ரெண்டு உள்ளங்கள் அலைபாயுதிங்கே. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரும் திரைப்படம் கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி என்ற பாடல். பாடலை பாடியவர் மனோ குழுவினர். பாடலை எழுதியவர் பிரை சூடான். பாடலுக்கு இசையமைத்தவர் S.A. ராஜ்குமார். படத்தை இயற்றியவர் ராஜகிருஷ்ணமூர்த்தி. படத்தில் நடித்திருப்பவர் பிரசாந்த் கஸ்தூரி. படம் வெளிவந்த ஆண்டு 1996. இந்த பாடலை உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம். ஹலோ இசையில் வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்பவர்கள் டென்கரில் இருக்கும் கோனேஸ் குடும்பம், ஹீரகுவாட்டில் இருக்கும் ஆல்ரின் குடும்பம், அம்ஸ்டர்டாமில் இருக்கும் சந்திரன் குடும்பம் ஆகியோர் இந்த பாடலை கேட்கின்றனர். அவர்களுக்காக இதோ இந்த பாடல். காதலில் கலங்கி இருக்கும் காதலி அங்கே, அவளிடம் பயம் வேண்டாம் என்று துணிவை கொடுக்கும் காதலன் இங்கே. அவனுக்கு அந்த துணிவும் நிச்சயம் வேண்டும். கலங்காதே கண்மணி, நீ இருக்கும் இடம் என் நெஞ்சமே, அதனால் பிரியாதே. நீதான் என் விதி, இதுதான் நீதி, என்னோடு கூடவே வந்துவிடு. ஏனென்றால் உன் பிரிவை என் நெஞ்சு தாங்காது. நீ நீயாக விட்டதால் நீ இருக்கும் இடம் எது என்று தெரிந்து கொள்வாய் கண்மணி, என் கண்மணி. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெண்முதடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே, ஒன்ன சேராமல் உள்ளம் வாழாதே. ஒன்ன அணைச்சாலும் நினைச்சாலும் சுகந்தானம்மா. இது நீ இருக்கும், இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெண்முதடி கண்மணி. ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. கனியா வளர்ந்த தாயின் அருமை, தாகம் எடுத்த தண்ணி அருமை, உலகம் ஒதுங்க உறவின் அருமை, உடம்போ சரிஞ்ச உயிரின் அருமை, கஷ்ட நிறைஞ்சா கடவுள் அருமை, கன்னி பிரிஞ்சா காதல் அருமை. அங்கே ஓடி வரும் என் குரலே, நெஞ்சை கூறிவிடும் உன்னிடமே. என் கை என் உடம்பை காயம் செய்தான், எங்கே கூறிடுவேன் என் உயிரே. நீ எந்தன் பாதி, இதுதானே நீதி, உன்னை விட்டு போக முடியாதம்மா. மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி,
அதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி? இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெண்முதடி கண்மணி? ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. கங்கை ஆற்றுக்குள்ளே வெள்ளமும் ஏன், இங்கு என்னிடத்தில் கோபமும் ஏன்? சின்ன பூவுக்குள்ளே பூகம்பம் ஏன், உண்மை நீ அறிந்தால் துன்பமும் ஏன்? மேகங்கள் மூடும் கருவானம் கூட காற்றங்கு வந்தால் தெளிவாகுமே. பதில் தேவையா, உயிர் தேவையா? இசை பாலம் ஒன்று போடுகின்றேன் கண்மணி, ஒரு ராகம் சொல்லி தேடுகின்றேன் கண்மணி. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு நிம்மதடி கண்மணி? ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி, அது வெட்ட வெளியாச்சுதடி கண்மணி. என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே, உன்னை சேராமல் உள்ளம் வாழாதே. உன்னை அணைச்சாலும் நினைச்சாலும் சுகந்தானம்மா. இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெண்முதடி கண்மணி? இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, இன்று யாரடிச்சு வெண்முதடி கண்மணி? நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திலிருந்து காதலின் தீபம் ஒன்று என்ற பாடல். பாடலை இயற்றியவர் பஞ்சு அருணாசலம், பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், படத்தை நடித்தவர் ரஜினிகாந்த், மாதவி, இயக்கம் ராஜசேகர், இசை அமைத்திருப்பவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாடல் இசைஞானி இளையராஜா விசில் அடித்து இந்த பாடலை பாடும்படி அவரால் பாட முடியாத காரணத்தினால் இந்த பாடலை விசில் அடித்து பாடகருக்கு காட்டியிருக்கின்றார். அந்த விசில் அடித்ததை பார்த்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அருமையாக இந்த பாடலை பாடியிருக்கின்றார். என்ன விசில் அடித்தே இப்படி ஒரு பாடலை தந்திருக்கும் இசைஞானிக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நாங்களும் இந்த பாடலை கேட்டுக்கொள்வோம். இந்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நிரோ, விர்ஜினியா, மனு, ராதிகா, ஜீவோ, ஜூலி இவர்களின் குடும்பத்தோடு வருகிறது. உங்களின் இதயத்தில் கலந்திட்ட இன்னிசை இரவின் மழையில் இனிய கானங்கள் உங்களில் செவியோரம் வருகிறது. இதோ கேட்டு மகிழுங்கள் என் அன்பு உறவுகளே. ஒவ்வொரு நிமிடமும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே நிச்சயமாக காதல் இருந்தாக வேண்டும். அது வாழ்க்கை துணையோடு, பிள்ளைகளோடு, நண்பர்களோடு எந்த வகையாகவும் இருக்கலாம். ஆனாலும் இளமை காலத்தில் மட்டும் மலரும் அந்த பருவ காதலில் வசப்பட்டோர் ஒரு சொர்க்க லோகத்தில் வாழ்வது போல இருப்பார்கள். நெஞ்சினில் காதல் தீபத்தை ஏற்றிவிட்டு அது அணையாமல் எண்ணெய் ஊற்றுவார்கள். ஒளிவிட்டு பிரகாசிக்க அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அவ்வாறு. காதல் எப்போதும் மலராகலாம். அதனால் காதல் என்னும் தீபங்களை ஏற்றிவிடு. காதல் வாழ்க வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன, காதல்
காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அன்பிலே வாழும் நெஞ்சில் அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே. ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. எண்ணம் யாவும் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை நின்றதே. கண்டிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சார் ஐ லவ் யூ திரைப்படத்திலிருந்து இங்கே இறைவன் என்ற பாடல். பாடலை பாடியவர் மனோ பி சுசீலா. பாடலை எழுதியவர் நா காமராஜன். நடிகர்கள் சிவகுமார், லக்ஷ்மி. இயக்கம் GN ரங்கராஜன். இசை ஞானி இளையராஜாவின் இசையிலே இந்த பாடல் வெளிவந்தது ஆண்டு 1991. உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உறவுகளே. அந்த பாடலை இந்த பாடலை விரும்பி கேட்கும் நேர்கள் பிரித்தானியாவில் இருந்து கவிஞர் விஜயநாதன் சில்வி தம்பதியினர் கேட்டுக்கொள்ளும் பாடல்களோடு அத்தோடு மீண்டும் ஒரு கவிஞர் மூதூர் விஜி இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள். அவர்களோடு வருகிறது அவர்களது அன்பு பரிசாக இந்த பாடல். அழகே அழகே, அற்புதமே, ஆச்சரியமே, அதிசயமே, ஆனந்தமே, ஆற்றல்கள் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட கலையின் இறைவன். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத படைப்பு அவனது பூமி.
இயற்கையே நீ இன்று வரை மாற்றம் காணாமல் நிலையாய் தெளிவாய் நிம்மதியாய் நிச்சயமாய் புனிதமாய் நீடித்து இருக்கிறியே. இங்கே இறைவன் என்றோ ஒரு நாள் உன்னை படைத்தான். உன்னை வியந்து பாட வார்த்தைகள் இல்லை அம்மா. இறைவன் என்றோ ஒரு கலைஞன் இருக்கின்றான், எமக்குள்ளும் இருக்கின்றான். இங்கே இறைவன் என்னும் கலைஞன், இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்றோ உலகை நன்றாய் படைத்தான். உண்மைகள் வந்து என் மனத்தாட, வார்த்தைகள் இல்லை நான் கவி பாட. என்னென்ன அழகே ஓ, இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்றோ உலகை நன்றாய் படைத்தான். ஜாலங்கள் இதை மறந்து வாழ்ந்திடும் மனிதர் என்ன ஜென்மங்கள். விழித்திருந்தும் தூங்குவோர்க்கு விழி இரண்டு ஏனடா, வருவார் போவார் நிலையா இங்கே நீதான் உண்டு அழகே. இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்றோ உலகை நன்றாய் படைத்தான். உண்மைகள் வந்து என் மனத்தாட, வார்த்தைகள் இல்லை நான் கவி பாட. என்னென்ன அழகே ஓ, இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்றோ உலகை நன்றாய் படைத்தான். இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து வரும் பாடல் இசை பாடும் தென்றல் திரைப்படத்திலிருந்து எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது என்ற பாடல். பாடலை பாடியவர் KJ ஜேசுதாஸ், S. யானகி. பாடலை இயற்றியவர் கவிஞர் வைரமுத்து.
படத்தில் நடித்திருப்பவர் சிவகுமார் அம்பிகா. இந்த திரைப்படத்தை இயற்றியவர் எஸ் தேவராஜா, இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1986. இந்த பாடலை கேட்கவிருப்பவர்கள் திருகோணமலையிலிருந்து மெர்லின் செபஸ்டியான் தம்பதியினர். அவர்களோடு நாங்களும் இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இதோ அந்த பாடல். அன்பை தெரிவிப்பது மனது, அதை காட்டா கொடுப்பது பரிசு. பரிசு பொருட்கள் எதுவானாலும் வாங்குவதிலும் இன்பம், கொடுப்பதிலும் இன்பம். அதை தேர்ந்தெடுப்பதிலும் சுகம். பரிசு கிடைக்க வேண்டும் என்பது தனியாத தாகம். பரிசு கிடைக்காதவனுக்கு யோகம். அன்பின் சின்ன சின்ன பரிசு காதலின் கோலம், அது பரிசு. தேடலின் வைவு பரிசு. ஆற்றலால் படைப்பது அதுவும் ஒரு பரிசு. காதலின் சின்னமான பரிசு தொலைந்து விட்டால் யார் எடுத்து என் காதலின் சின்னத்தை? எங்கே அது? எங்கே? எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? நீயா 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 நீயா? கைக்குட்டையில் சின்னம் ஒன்று கண்டுபிடித்தேன். பின்னி வைத்த பூவுக்கு முத்தம் கொடுத்தேன். பின்னி முடித்த நூல்களுக்குள் நான் சிக்கித் தவித்தேன். சிக்கித் தவித்தேன், சிக்கல் எடுத்தேன். எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. அன்பு காதலின் சின்னமாய் எந்தன் காதலி தந்தது. எந்தன் கைக்குட்டையை யார் எடுத்தது? நீயா 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 நீயா? கைக்குட்டையில் வேர்வையை துடைத்ததில்லை, அதற்கு வலித்திடும் என்று நான் மடித்ததில்லை. உந்தன் கையில் தந்தது துணியுமில்லை, என் இதயத்தை தான் தந்தேன் வழியுமில்லை. உன்னை நினைத்தால் உறக்கமில்லை, இன்பக் கிளியே இரக்கமில்லை. வாய்ப்பிரண்டு என் பெண்மை சொல்வது வழக்கமில்லை, பழக்கமில்லை, விளக்கமில்லை. அந்த கைக்குட்டையை யார் எடுத்தது? அன்பு
ஆம் அன்பு நெஞ்சங்களே, பழைய புதிய பாடல்கள் உங்கள் செவிக்கு இனிமையாகவும் காலத்தால் அழியாத இசையும் ராகத்தால் அழியாத பாடலையும் கேட்டுக்கொள்ளும் நிகழ்வேதான் ஓவர்டேக் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஹலோ இசை இசை வழங்கும் இரவின் மழையில் வரும் இனிய கானங்கள். தயாரிப்பு கவுதும் எழுத்து கவிதை உருவாக்கும் சேவியர் நீட்டா, ஒலிப்பதிவு எடிட்டிங் கைலநாதன். உங்கள் அனைத்து விதமான நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ள ஓவர்டேக் என்டர்டைன்மெண்ட் மூலம் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இத்தோடு நிறைவான வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்ளது என்றும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் எட்மன் ஜேசுதாஸ். நன்றி, வணக்கம் அன்பு நேயர்களே.